அருவா கத்தி வச்சுக்கிட்டு ஒரு சமூகத்தை எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும்? உங்களை மாதிரி அன்னைக்கு அம்பேத்கர் அறுவலை தூக்கியிருந்தா இந்திய சமூகத்தை காப்பாத்திருக்க முடியுமா? அவர் தான் தேசிய தலைவராக இருக்க முடியுமா? அவர் புத்தகத்தை தூக்குறதுனாலதான் நாம இன்னைக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். போங்கப்பா, போய் பிள்ளை குட்டியில படிக்க வைங்க. அதான் நமக்கு பாதுகாப்பு. சண்டையை தூண்டி விட்டு எல்லா கட்சிக்காரனும் வேடிக்கை தான் பார்ப்பான். வேண்டாம்ப்பா, இந்த அருவா கத்தி கலாச்சாரம் இல்ல. அதிகாரத்தை கைப்பற்ற மாணவர்கள் படிச்ச அரசியலுக்கு வரணும். படிப்பு மட்டும் போதாது, பொருளாதாரத்துல நல்ல தன்னிறைவு வேணும். அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் பெரிய பெரிய பொறுப்புல இருந்தும் கூட ஒத்த பைசா கூட மக்கள் காசை எடுக்கல. சாகும்போது கூட சொந்தமா ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாம தான் செத்தாங்க. இன்னைக்கு அவங்க பேரை சொல்லிட்டு அரசியல் பண்றவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, கந்து வெட்டி விட்டுக்கிட்டு, ஜாதி கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படிச்சா தான் சிந்தனை மாறும், வாழ்க்கை மாறும். எப்படி மாறும்னு நக்கலா கேப்ப. நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு இன்ஜினியரு, நான் ஒரு வக்கீல், நான் ஒரு தாசில்தார் சொல்லிப்பாரு. உன் சாதி பேர் மறைஞ்சு உன் பதவியாலும் அந்தஸ்தே மாறும். உலகம் ரொம்ப பெருசியா. ஊரு சேரின்னு உடையும் கிடக்காம வெளியில வாங்கப்பா. இன்னைக்கு சாதிச்சவங்களாம் சாதியை தூக்கி போட்டு வந்தவங்க தான்.